விஜய் வந்தா இந்த கெஞ்சா இந்த போதை மாத்திரை இதெல்லாம் இருக்காது. எங்களுக்கு நம்பிக்கை விஜய் தான் வருவார். இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் கூட்டணி நல்லா இருக்கும். விஜயகாந்த் இருந்தா நல்லா இருந்திருக்கும், செம்மையா இருந்திருக்கும். பட் விஜயகாந்த் இல்ல. நெக்ஸ்ட் வந்து விஜய்க்கு நம்ம கொடுக்கலாம், ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். விஜய்க்கு இவ்வளவு வாய்ப்பு இருக்குன்னா ஒரு 50 ஓட்டு என்னால நான் சொன்ன கேட்பாங்க, அதனால 50 ஓட்டு அங்க 50 பேர் கேட்பாங்க கொடுப்பாங்க. அது வந்து டிஎம்கே வெறுப்பத்துக்காக வாய்ஸ் கொடுக்கலாம். அக்கா டிஎம்கே நல்ல கட்சி சொல்ல, அதுவாது ஏதோ அரசியல் முன் அனுபவமா இருக்கு. இது அது கூட கிடையாது. ஸோ ரெண்டுமே தந்தோம்னா நம்ம தான் நாசமா போகிறோம். விஜய் கட்சியும் விஜயகாந்த் கட்சியும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. கூட்டணி வச்சா வெற்றி பெற வாய்ப்பு இருக்காங்க. நல்லா இருக்கும், கொஞ்சம் கூட சப்போர்ட்டாக இருக்கும். நல்லா மக்கள்லாம் வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. நல்லா இருக்கும் பார்த்தா. விஜயோட இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மாதிரி கூட்டணி ஜெயிக்குமான்றது அதை மக்கள் எழுதாது. ஆனால் மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கும். கண்டிப்பா ரொம்ப பெரிய ஆதரவாக இருக்கும். வரணும், 2 பேரும் வரணும். விஜய், காங்கிரஸ், விஜயகாந்த், விசிகே வந்தாங்கன்னா கன்ஃபார்ம் சிஎம் விஜய். டிவி கேக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கு. யங்ஸ்டர்ஸு, லேடிஸு, கிட்ஸு எல்லாமே. கிட்ஸு ஓட்டு இல்லை, இது வந்து யங்ஸ்டர்ஸு நல்லா சப்போர்ட். படம் தான் நடிக்கிறாரு, அவருக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு எதுக்காக தோணுது? கொடுத்து தான் பார்க்கணும், வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கணும். எல்லாருமே வாய்ப்பு. அப்புறமே இவங்க 2 பேர் தானே எழுதி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஏடிஎம்கே டிஎம்கே மட்டும் எழுதி கொடுத்துருக்காங்க. இல்லை விசிகே வரணும், விஜயகாந்த் அவங்களுக்கு தான் மிஸ் பண்ணிட்டோம். அதனால விஜயை மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா இருக்கு. எனக்கு வந்து எங்க வீட்டு மொத்தம் ஒரு 80 பேர் இருப்பாங்க. எங்க ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி 80 பேர் இருப்பாங்க. விஜய்க்கு இவ்வளவு வாய்ப்பு இருக்குன்னா ஒரு 50 ஓட்டு என்னால நான் சொன்ன கேட்பாங்க, அதனால 50 ஓட்டு அங்க 50 பேர் கேட்பாங்க. கூட்டணிக்கு வலு சேர்க்க வாய்ப்பு இருக்கும்னா அது அவருக்கான ஒரு மரியாதை இல்ல. அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த மரியாதை கிடைச்சுதான் தீரும். இவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை கிடைச்சுதான் தீரும். தேமுதிக அரசியல் இருக்குது, அது மேலும் பணம் சேர்த்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விஜயகாந்த் சேரும்போது இருக்கும். ஏன்னா அங்கேயும் பாதி பேர் பெரியவங்க இருக்காங்க, இந்த சைடு யங்ஸ்டர்ஸ். டஃப் கிடைக்கும், நிறைய டஃப் கிடைக்கும். எங்க வீட்டு சைடு பாதி பேர் பெரியவங்க இருக்காங்கண்ணா. நம்ம மாத்த முடிஞ்சா முடியும். ஏன்னா நாங்க சான்சஸ் இருக்கு. தேங்க்யூ. ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு. அந்த 2 கட்சியும் சேர்ந்தா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா சார்? இருக்கு. மெஜாரிட்டி விஜய்க்கு தான் கொடுப்போம். எப்படி பாக்குறீங்க சார் டிவிகே பத்தி? டிவிக்கே நல்லா தானே இருக்கு. ஒரு புது கட்சி வந்தா நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் நிறைய பண்ணிட்டாங்க. ஸோ புதுசா வந்தா நல்லா இருக்கும். விஜயகாந்த் கூட சேரும் போது இன்னும் பலமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. விஜயகாந்த் அவருக்கு அரசியல் ஒரு முதலமைச்சரா ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னு எனக்கு ஃபீல் இருந்திருக்காரு சார். விஜயகாந்துக்கு பண்ணிட்டோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜயகாந்த் இருந்தா நல்லா இருந்திருக்கும், செம்மையா இருந்திருக்கும். பட் விஜயகாந்த் இல்ல. நெக்ஸ்ட் வந்து விஜய்க்கு நம்ம கொடுக்கலாம், ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். இந்த 2 கட்சி கூட்டணி வைக்க போறதா சொல்றாங்க. விஜயகாந்த் விஜய் 2 பேருமே சேர்ந்தாலும் நல்லா தான் இருக்கும். நீங்க டிவிக்கு சப்போர்ட் பண்ண என்ன சொல்றா? எனக்கு விஜய் பிடிக்கும். ஏதாவது அரசியல் அனுபவம் இல்ல. இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்களா விஜய்? 50%. வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ விஜயகாந்த் கூட கூட்டணி வைக்க போறதா சொல்றாங்க. விஜயகாந்த் விஜய் கூட்டணி எப்படி இருக்கு? நல்லா தான் பிரதர். மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கும் ஆதரவு. ஆனா எல்லாரும் சொல்லுங்க, யூத் அதிகமா வரும், ரசிகர்கள் வரும், ஒரு மாற்றம் ஒன்று இருக்கும். இந்த கூட்டணி எப்படி பாக்குறீங்க? விஜயகாந்த் என்ன சொல்லணும்னு தெரியலையே. இல்ல அது மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். தாவேகா விஜய் டிவிகேவும் தேமுதிக விஜயகாந்த் கட்சியும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. வாய்ப்பு இருந்தா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குமா? அதாவது முதல்ல கூட்டணி வச்சுட்டாங்கன்னா அதுக்கு ரிசல்ட் நம்ம சொல்லலாம். அது அதுக்கு முன்னாடி கேட்குறேன். அந்த வாய்ப்பு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வாய்ப்பு இருந்தது அப்படின்னு சொன்னா தேமுதிக வந்து ஏற்கனவே வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்னு வச்சுங்களேன். ஏற்கனவே அவங்க வந்து ஒரு கட்சியில் இருந்திருக்கிறாங்க. அவருடைய நல்ல சேவைகள்லாம் இருக்குது. அடுத்து இன்னொரு நடிகர் பேர் சொல்கிறீங்கல்ல, அது வந்து எப்படின்னு ஒர்த்து தெரியல. காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதில் வந்து முதல்ல அவங்கெல்லாம் கற்றுக்கிட்டு வந்து அதெல்லாம் ஒரு
ஒரு அனுபவம் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஏதாவது வாய்ப்பு இருக்குது. அது கூட்டணியோடு அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா, திமுகவோட அவங்க ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு தெரியாது. அது கண்டிப்பாக அது பவர் இல்லாமல் தான் இருக்கும். அனுபவம் மிக்க ஆட்கள் அனுபவத்தோடு சேர்ந்தா ஓகே. ஆனா விஜய்க்கும் யங்ஸ்டர் மத்தியில் பயங்கர ஆதரவு இருக்கு. நார்மலாக விஜயகாந்துக்கு இருக்குது. அது எலெக்ஷன்ல பிரதிபலிக்க மாட்டேங்குது. அதாவது யங்ஸ்டர் மத்தியில் ஆதரவு இருக்குது அப்படின்றத வந்து அது ஒரு கற்பனை தான். அது ஆதரவு இருக்குது அப்படின்னு சொன்னால் மாஸ் க்ரௌடு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து க்ரௌடு வரதான் செய்யுது. யார் இப்போ நான் ஒரு மீட்டிங் வச்சாலும் நான் வந்து ஐடா வர சென்னையில் ஒரு சோஷியல் ஒர்க் தான் பண்ணுறேன். ஒரு சின்ன சின்ன மீட்டிங்லேயே 1,50,000 பேர் 2,00,000 பேர் கேதர் ஆகுறாங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே யூத் வந்து கேதர் ஆவாங்க. அவங்களுடைய பவர். அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு நடிகர் அப்படின்றதுனால கோடிக்கணக்கில் கூட அவங்க கேதர் ஆகலாம். மற்றபடி எலெக்ஷன் ரிப்போர்ட்டில் தான் தெரியாது, நம்ம பார்க்க முடியும். 2020 ரிசல்ட் தான் ரிசல்ட் தான் சொல்லும். அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ண முடியாது. ஆனா நீங்க எப்படி பாக்குறீங்க விஜயகாந்த் கூட்டணி? நான் வந்து கேரளாவில் உள்ள ஆள். சரி. ஆனால் நம்ம கேரளாவை விட தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பயங்கரமான காரியங்கள் செய்து, நான் இன்னைக்கு இங்கே டூரிஸ்டாக இங்கே வந்திருக்கேன். சென்னை மெரினா பீச்சில் வரும்போது 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததை விட எவ்வளோ பயங்கரமாக அவர் நல்ல காரியங்களை பண்ணியிருக்கார். சிட்டி ஆனாலும் டவுன் ஆனாலும் பயங்கர டெவலப்மெண்ட் அவர் பண்ணியிருக்கு. அதனால அவர் தான் யார் தான் வந்து எதிராக இருந்தாலும், எத்தனை கூட்டணிகள் எத்தனை கட்சிகள் சேர்ந்து இருந்தாலும் இவர் தான் முதலமைச்சரை இன்னும் வர தான் வாய்ப்பு. உண்மையில் தமிழ் மக்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அவரை தான் கொண்டு வருவாங்க. அவ்வளோ காரியங்களை செய்திருக்கிற மக்களுக்காக. எங்கள் கேரளாவில் ஒத்து பார்க்கும்போது எவ்வளோ பயங்கரமான காரியங்கள் அவர் செய்திருக்காரு. நம்ம ஊரில் கூட ஒன்றுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு. அங்கே இயற்கை அழகு இருக்கான இவர் தன்னுடைய திறமையினால ஞானத்தினால செயற்கையான அநேக காரியங்களை செய்து அந்த அழகை கூட்டியிருக்காரு. அதனால இவர் தான் வர வாய்ப்பு. விஜய்க்கு தான். ஏமா விஜய்க்கு? விஜய் சின்னப்புல இருந்து பிடிக்கும். சரி. அதனால விஜயகாந்த் கட்சி கூட கூட்டணி வைக்க போறாங்க. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ரெண்டு வெற்றி பெற்றுவாங்க. வெற்றி பெறுவாங்க. இந்த வருஷம் அவங்க தான் வெற்றி. அவங்களுக்கு தான் வெற்றி. விஜய்க்கு தான். விஜய்க்கு ஓட்டு போட சொன்னாங்களா? நீங்களா போடுறீங்களா? யாரும் சொல்ல தேவையில்ல, செய்ய தேவையில்ல. அவங்க ஓட்டு விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். என் பையன் வந்து ரொம்ப கஞ்சாக்கு அடிமையிட்டான். சரி. அது மாதிரி என் பையன் மாதிரி இன்னொருத்த பசங்களும் கெடக்கூடாது. அதுக்கோசம் விஜய் வந்தா இந்த கெஞ்சா இந்த போதை மாத்திரை இதெல்லாம் இருக்காது. ஆனா என் பையனத்துல நான் அனுபவிச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னொருத்த குடும்பமும் கெடக்கூடாது. விஜய் வந்தா ஏன்னா சினிமாலாம் நாங்க பாக்குறோம், அவர் நல்லது பண்றது நல்லது செய்யுது. அது வந்தா கூட அவர் செய்வாரு, எங்களுக்கு நம்பிக்கை. விஜய் தான் வருவார். விஜயகாந்தும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் கூட்டணி நல்லா இருக்கும். விஜய் கட்சி கூட வந்து விஜயகாந்த் கட்சி தேமுதிக வந்து கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. ஆமாம், இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. எப்படி பாக்குறீங்க? வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. 2 பேருமே சேர்த்து தோப்பாங்க ஜி. கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு கிடையாது. டிஎம்கே தான் ஜெயிக்கும். டிவிக்கே யார் கூட ஜாயின் பண்ணாலும் தோக்காது. உள்படாம தான் போவோம். வேஸ்ட்டு. என்ன சொல்றது? அப்படி சொல்ல என்ன காரணம்? ஏதாவது அரசியல் முன் அனுபவம் ஏதாவது இருக்கணும். அரசியலில் ஈடுபாடு ஏதாவது இருக்கணும். அட்லீஸ்ட் அரசியல் ஆசையாக இருக்கணும். அது மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ற ஒரு ஆசையாக இருக்கணும். எந்த ஆசையுமே இல்லாமல் ஒரு கட்சி தொடங்குற போது அது ஜெயிக்கணும்னு தான் சொல்ல முடியாது. அதுக்கு ஓட்டு வாங்க மாட்டோம் சொல்ல முடியாது. ஓட்டு போடுறதுக்கும் மக்கள் இருக்க மாட்டாங்க. வேணா சும்மா வாய்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து டிஎம்கே வெறுப்பதுக்காக வாய்ஸ் கொடுக்கலாம். டிஎம்கே நல்ல கட்சி சொல்ல, அதுவாறு ஏதோ அரசியல் முன் அனுபவமாக இருக்குது. இது அது கூட கிடையாது. ஸோ ரெண்டுமே தண்டோம்னா நம்ம தான் நாசமாக போகிறோம். ஆனா நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ விஜயகாந்த் மேல மக்களுக்கு வந்து பொதுவாகவே ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சு. அதாவது விஜயகாந்த் நம்ம விட்டுட்டோம், நல்ல அரசியல், ஏன்னா ரொம்ப நேர்மையான ஒரு மற்றவங்க மாதிரி இந்த மாதிரி ஊழல் நேர்மையான ஆளு, அவரை விட்டுட்டோம், விஜயை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. விஜயகாந்தை கண்டிப்பாக விட்டுருக்க கூடாது. அவரை கண்டிப்பாக காப்பாற்றிக்கணும். கைவிட்டது ரொம்ப பெரிய தப்பு. ஆனால் அந்த கைவிட்டதை கொண்டு போய் இவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அவரோட நோக்கம் வேற. அவர் வந்து சோஷியலாக என்ன பண்ணணும்னு நினச்சது வேற. இவர் சோஷியலாக என்ன பண்ணணும்னு நினைக்கல. ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு நல்லவரை கைவிட்டணும்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு நல்லவருக்கு ட்ரால் வந்துச்சு, அவரை கைவிட்டணும்னு சொல்லிட்டு ஒரு கெட்டவருக்கு ட்ரால் வருது. இந்த ட்ராலும் அதே ட்ராலுன்னு நினச்சி இவங்கள முன்னேற்றம் சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு தவறானத்துல போய் போட்டு நம்மளே நம்ம மேலே சாக்கடை தூக்கி அழிச்சிக்க கூடாது. நீங்க யாரு அப்படின்னு மட்டும் நினைக்கிறீங்க? இந்த கட்டையும் கேட்கல. நீங்க எனக்கு விஜய் கூட விஜயகாந்த் கூட்டணி வச்சா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதா? டிவிக்கே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க இஷ்டம் தான். நீங்க வந்து
பிரதர் ஒண்ணு சொல்ல மாட்டாரு நினைக்கிறேன். ஆமா, ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. கண்டிப்பா டிவி கேக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். என்ன காரணம் சார்? அதனால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அவங்க அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நாடு உருப்படாம போயிடும். அதனால அவங்க வர வாய்ப்பே இல்லை. ஏதாவது காரணம் இருக்குல்ல, இந்த காரணத்துக்காக நான் வந்து டிவி கேக்கு வந்து சப்போர்ட் அவங்க வந்து இப்ப என்னன்னா மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கணும். அவங்க துளி அளவு நல்லது பண்ற எண்ணத்துல வரல, சம்பாதிக்கிற எண்ணத்துல தான் வந்திருக்காங்க. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க சார்? ஏன்னா ஒரு தடவை கூட நம்ம வாய்ப்பு இன்னும் கொடுக்கவே இல்லை. ஆ. விஜயகாந்துக்கும் வந்து அன்னது எதிர்கட்சியா இருந்தாலும் நான் விஜய்க்கு வாய்ப்பே கொடுக்கல. வாய்ப்பு கொடுக்கும் போதே அவர் நல்லது பண்ண மாட்டாருன்னு இவ்வளவு உறுதியா சொன்னேன். இவங்க இத்தனை வருஷமா வந்து நிறைய அந்த படம்லாம் நடிச்சிருக்காங்க, நிறைய அமௌண்ட் எல்லாம் சேர்த்திருப்பாங்க. ஒரு சின்னதாவது கஷ்டப்படுற மக்களுக்கு கொஞ்சம் கொடுத்து அவர் ஏதாவது பார்த்திருக்காமா? ஒண்ணு கூட அவர் பண்ணதே இல்லை. ஆனா அது அவர் சொந்த காசு. இப்பதான் அரசியலுக்கு வர்றாரு, ஆ. மக்கள் இயக்கமா இருந்து பண்ணியிருக்காரு இல்லைங்களா? அதனால இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டாரு. அப்போ முதல்லயே அவர் சின்ன சின்ன நல்ல விஷயங்களா செஞ்சிருந்தாருன்னா அவர் மேல ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். திடீர்னு வந்து நான் நல்லது பண்ணுவேன்னு சொன்னா ஒரு ஆள் மேல எப்படி நம்பிக்கை வரும்? அதுதான். இப்படி இப்ப யாரு நல்லா அரசியல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? யாரு வந்தா சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ம். உங்க இஷ்டம் தான். யாரு வந்தா உருப்படாம தான் போகும். நீங்களா? டிஎம்கே தான் வர வாய்ப்பு இருக்கு. சரி. ம். இது